ஆண்டவா, உனக்கு 1000 வேலை. அவன் விடலத்தாங்க ஒருத்தன் உன்னை கும்பிடுறான். ஆனா நான் வெடியே வச்சு கும்பிடுறேன். அந்த வெடி சத்தத்துக்காது என்ன கொஞ்சம் திருப்பி பாருப்பா. ஆமா, இது எந்த கம்பெனியோட அப்ளிகேஷன்? இது முஸ்லீம் கம்பெனிக்கான அப்ளிகேஷன். நியாயமா பார்த்தா மசூதியில வச்சு பாத்தியா ஓய்வு தான் அனுப்பணும். எனக்கு மசூதி கோயில் எல்லாம் ஒண்ணுதான். எப்படியோ வேலை கிடைச்சா சரி. உங்க கம்பெனில வேலை கிடைச்சா என் பிள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி தரணும். உங்க பையன் SLCல 7 வருஷம் ஃபெயில்ல. ஆனா பையன் புத்திசாலி. நீங்க கும்பிடுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா சாமி கிட்ட சொல்றேன். போடுற அடி நெசிங்கிட போகுது. ஐயோ ஐயோ, ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எறிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? குடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை ஏன் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி. நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமயக்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்ன ஏன் முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. வாங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுக்கிட்டே போய் தேடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்ணு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதா. சரி சரி, வந்து மிளகார. என்னங்க சிரிக்குது? வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணு இல்ல. என்ன மிளகாவோட அரைக்க சொல்றேன். ஐயோ ஐயோ ஐயோ. என்ன பாக்குறீங்க? ஒரு நல்ல வேலைக்காரியை வீட்டுல வைக்க முடியல. நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாளுவோ. பசங்களுக்கும் கழுத வயசு ஆகி போச்சு. காலாகாலத்துல நல்ல மருமகளா பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பார்த்துக்கும். சரி, ஏன் கண்டிஷனையும் சொல்லிடுறேன். அந்தஸ்து, ஜாதி, குலம், கோத்திரம் இது முக்கியம். ஆமா, இந்த 2 மூதைகளும் எந்த படிப்பும் படிக்கல. நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல. புரோக்கர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பாப்போம். பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த கலர் இருக்கணும். எங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே? இவனுக்கு என்ன சொன்னா? புரோக்கர் ஐயா, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க. கவலையே படாதீங்க, பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும். எது என் பொண்டாட்டி மாதிரியா? வாங்க திரும்பி வீட்டுக்கு போ. பொண்ணு 2 தக்காளி பழங்க. பச்சையா பழுத்துதா? மூத்தது கொஞ்சம் பச்சை, 2வது படுபச்சையா? இலையுது நல்ல பழங்க. யோ, தக்காளி பச்சையோ பழுத்ததோ நசுங்காம இருந்தா அதுவே போதும். பெருசு என்னமோ தக்காளி காலின்னு சுரக்கா வந்து வச்சுட்டு போகுது. இது அவங்க அம்மாங்க. அம்மாவா? வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா? முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பா. அதுவும் கரெக்ட் தான். பச்சையை கூப்பிடுங்க. பாமா பாமா. என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது? நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். மாப்பிள்ளை அது இல்லம்மா, இவங்க 2 பேரு.
இப்போ இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி, கட்டிக்க போறவங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணே நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இளையவள தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவா. எனக்கு தான் இளையவ. மூத்தவ இளையவ மூத்தவ இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டார். இளையவள் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா மாப்பிள்ளை 2 பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. மூத்த பசங்க 2 பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை வேணா கட்டிக்கிறோம். பிரேக் பிடிக்கல அது பிடிக்கலன்ற கப்சா வரலாம் வேணா. எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? எனக்கு இரு வர. மாமா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா. ஏதாவது பேச ஏன் பேச மாட்டேங்கிற? மாமா என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாயில என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். மாமா வாழப்பு மாமா. அப்பா இறங்கு. மாமா இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி என்ன இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்குதுடா சாமி. இத புடி. பா கை கொடு கை கொடு இறங்கு. கை கொடு. அஸ்கஸ்க 2 கை. வா வா. ஐயோ மாமா மாமா அது பறிச்சு கொடு மாமா. எவன் வீட்டு தோப்புன்னு தெரியலையே. ஐயோ அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம். தூக்கு. ஐயோ மாமா வேட்டியை மடிச்சு கட்டினாதான் தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். அல்லே. சூப்பர் இல்ல? இது தேன் தானே? இல்ல என்ன முழிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில. இதை எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? இதான் கடனா? இது பாரு வட்டியோட தர திருப்பி கேட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. யோ சின்ன பாண்டி என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துதானே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும். டேய் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளிப்போ. நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா 2 பேருமே இல்லைன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினை தண்ணியே சுற்றுச்சு. இதான் ஒரே குட்டியில ஒரு மட்டங்கிறது. நல்லா எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம. எங்க அது? லெட்டரா? என்ன லெட்டர்? நீ யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அண்ட்ராயர்ல வச்சிருக்கேன். எந்த டிரைவர்? ஆமா அவருக்கு என்ன 5 அண்டர்வரா இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. அலிங்கடா. அண்ட்ராயர் உருடா. ஐயோ அண்ட்ராயர் விட்டுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. நைனா ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுதின லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே.
இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயா, 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 ஐயா. அது சரிடா, வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவான். நான் கேரளா போகணும்னு சொன்னா எப்படி? ஏன்பா கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான், நீ என்னடான்னா கேரளாக்கு வேலைக்கு போறேங்கிற? லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டுக்க மாட்டான். படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும்? இவராது வேலைக்கு போட்டுமே அத்தை. அமிச்சு வைங்க. சரிம்மா, வேலை கிடைக்க 1 மாசம் 2 மாசம் ஆனா மாசம் மாசம் மணியா அனுப்ப மாட்டீங்களா? அப்படியே நான் பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன? நல்லா கேட்டுக்க. மத்த 2 பசங்களையும் படிக்க வைக்கல, ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க. உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சேன். ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல. அதுக்கு வட்டியாவது வரட்டும். போயிட்டு வா.